டிட்வா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை மையத்தின் வானிலை ஆய்வாளர் பாரத்துடன் செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். புயல் சென்னையை நெருங்கி வருமா அல்லது அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பாக பாரத் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் கொடுப்பதற்காக இருக்கிறார். என்ன தற்போது சூழல் நிலவுகிறது, அது குறித்தான கூடுதல் தகவல் சொல்லுங்கள் சார். இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் தான் சார் இருக்குது. பே ஆஃப் பெங்கால் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு மையம் கொண்டு இருக்க மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ பார்க்கும்போது வந்து தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, கடலோர ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா லோ லெவல் க்ளவுட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த ரேடார் இமேஜஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமாக செங்கல்பட்டு பகுதிகளில் தான் வந்துட்டு காலையிலேருந்து கொஞ்சம் மழை இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ஸோ செங்கல்பட்டு அப்புறம் சென்னையோட சவுத் சைடு கொஞ்சம் வெஸ்டர்ன் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்ததை பார்க்க முடியுது. இப்போ நம்மளுடைய நிகழ்நேர மலைமானிகளை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது காலையிலேருந்து பார்க்கக்கூடிய இமேஜஸ். காலையிலேருந்து வெறும் ஒரு 8 mm வரைக்கும் மழை பெஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. காலை 8:30 இப்போ ரைட் நவ் இப்போ டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது சார். இது வரைக்கும் ஒரு 8 mm மட்டும் தான் மழை பெஞ்சிருக்கு. இப்போ நேத்திய ரெயின்ஃபால் பார்க்கும்போது அதிகபட்சமாக வந்துட்டு இப்போ டிஎன்டிஆர்ஏடைய நெட்ஒர்க்கில் பார்க்கும்போது அதிகபட்சமாக 225 mm வந்துட்டு திருவெங்காடில் வந்துட்டு பதிவாயிருக்கு சார். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டேட்டில் மயிலாடுதுறையில் அதிகமான மழையும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் அதிகமான மழையும் வந்துட்டு பதிவாயிருக்கு சார். வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த புயலினுடைய வேகம் அது குறித்தான கூடுதல் தகவல் என்னவா இருக்குது? ஸோ இப்போ ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு ஒரு வீக்கனான ஒரு ஸ்டேட்டஸில் தான் சார் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். இப்போ ஐஎம்டி ட்ராக் காட்டுற மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நார்தன் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்குது. சென்னையை நோக்கி அல்லது சென்னையை ஒட்டிய கடல்லையே வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. நெருங்கி வர வர வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் ஐஎம்டியும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க சார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வலுவிழந்துருச்சுன்னா மழையே இருக்காதா, காத்தும் இருக்காதா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததுலேருந்து அதை திரும்ப போட்டுருவாங்களா, என்ன மாதிரி சூழல் இருக்கும்? சார் வலுவிழந்துருச்சுன்னா வந்துட்டு நமக்கு காற்றோட தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும் சார். ஆனால் நமக்கு வந்து மழை வந்து தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மிதமான கனமழை வந்துட்டு தொடரலாம். ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும் சார். இப்போ வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்றது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஐஎம்டியும் வந்து தொடர்பு கொண்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். இஃப் எனிதிங் சேஞ்சஸ் வந்துட்டு இமிடியேட்லி வந்துட்டு இந்த எஸ்சிஓசியில் டிஎன்டிஆருக்கு உடனே தெரிய வந்துடும் சார். பட் இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது காலையில் நேற்று மழை தொடங்கி தொடர்ந்து மழை பெய்யும், இன்னெல்லாம் மழைக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு குறைந்ததுக்கான காரணம் என்ன? ஸோ முக்கியமான காரணமாக என்ன பார்க்குறோன்னா சிஸ்டம், அதாவது வந்து சைக்ளோனில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் இன்ட்ரூஷன் சொல்லிட்டு ஒரு ஃபினாமினா இருக்குது. அதாவது வந்து குளிர்ந்த வறந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட கோரை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் இன்னும் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் ஆகிறத வந்துட்டு தடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் வந்துட்டு எதுவும் நம்மளோட தமிழக பகுதியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோ லெவல் கிளவுட்ஸ் தான். அது ஒரு குறுகிய காலத்தில் வந்துட்டு ஒரு மாடரேட் டு இன்டென்ஸ் ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடிய கிளவுட்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இந்த மழையில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு வந்திருக்கு சார். காலையில் சுத்தமாகவே மழை இல்லை, ஆனால் மாலை நேரத்தில் மீண்டும் மழை, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் கூடி மறுபடியும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார் அது நம்ம இப்போ ஃபர்தராக எப்படி சிஸ்டம் வந்து இன்னும் எவால்வ் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது வந்துட்டு பரவலான இடங்களில் வந்து மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கனமழையும், நார்தன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல வந்து மிக கனமழைக்கும் மட்டும் வாய்ப்பு இருக்குது சார். ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் கூற கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். அப்பகுதியில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அப்பகுதி வாசிகள் வெளியேற்றப்பட்டார்களா? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். வங்கக்கடலிலான டிட்வா புயல் காரணமாக
ராமேஸ்வரம் தீவு பகுதியிலே கடந்த 2 தினங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வருது. அது மட்டும் இல்லாத மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து இப்ப சூரிய காற்று வீசுறாங்க. பல்வேறு பகுதியில் மரங்கள் சாய்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் இயலாகி வருகிறாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மாந்தோப்பு பகுதி, வேர்க்கோடு, இந்திரா நகர், 6ஆம் நம்பர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. அந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட தினக்கூலிக்கு சென்று கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பங்கள் நடத்தி வரும் சூழ்நிலை கடந்த 2 தினங்களுக்கு மேலாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக மழைநீரானது வீட்டுக்குள் வந்து முழங்கால் அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தேங்கி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது வீட்டுக்குள் உள்ள மின்சார பொருட்களும் சேதமடைந்து வருவதால் பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு சேதங்களும் அடைந்து வருகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்ட நகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அந்த பகுதியில் மக்கள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது மழைக்காலங்கள் மட்டும் மோட்டர் பம்புகளை வைத்து தண்ணீரை நீட்டு செல்வதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்காதனால பல்வேறு இன்னல்களை சென்று வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்து வராங்க. இதற்கு மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் உள்ள நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR